திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை இறை இயேசுவே தாமதத்தை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதத்தை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலோ என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலோ கருத்தாய் விசாரித்து என்றும் அணிவோர் என்னை நோக்கிடுமே கருத்தாய் விசாரித்து என்றும் அணிவோர் என்னை நோக்கிடுமே இருப்பாதம் வந்தே இயேசுவே தாமதத்தை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதத்தை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதிருந்தாரா என்னை கைவிடாதிருந்தாரா என்னை நேரிடினோ உமக்காக யாம் சகித்தே உமக்காக யாவும் சகித்தே உமது பலன் திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை இயேசுவே தாமதத்தை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதத்தை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணமாயிருக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வாரத்தினுடைய முதல் நாளுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் உண்மை ஆராதிக்கும்படியாக, உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய ஐக்கியம் கொள்ளும்படியாக, உண்மை கண்டு கொள்ளும்படியாக, நீங்கள் எங்களோடு இடைப்படும்படியாக, இடை கட்டும்படியாக உடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம்ப்பா. இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசும்படியாக, எங்களோடு இடைப்படும்படியாக எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் தகப்பனே. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. இந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொண்டு இந்த பரிசுத்தமாய் நடப்பதற்கு ஆண்டவரே நீங்க எங்களை தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த நாளில் ஒரு முறை கூட எங்களுடைய எல்லா காரியங்களையும் உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய சமூகத்துக்கு எங்களை தகுதியாக்குங்க.
உடைய வார்த்தைகளாலே எங்களை நிரப்புங்க. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவரே இந்த நாளிலே நீங்கள் எனக்கு உணர்த்துங்க. இந்த வாரம் முழுக்க ஆண்டவரே நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய மன்னா ஆண்டவரே எங்களை போஷிக்கட்டும். அப்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் நடத்தும்படியாக சொல்லிக்கிறையா. வந்து நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி இயேசுவா. அன்றைய ஒவ்வொருவரையும் நீர் அறிவீர் அப்பா. ஒவ்வொருடைய வேண்டுதல் விண்ணப்பங்களை நீர் அறிவீர், எதிர்பார்ப்புகளை நீர் அறிவீர், பலவீனங்களை நீர் அறிவீர். எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுடைய கருத்திலே கொடுக்கிறோம். அன்றைய நீர் பேசுகிற இந்த விசேஷமான நேரத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு இடைப்படாப்பா. என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உடைய பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்று உமக்கு தெரியும். அப்படியாய் அவர்களை போஷித்து திருப்தியாக இந்த நாளிலே இங்கே கடந்து செல்ல நீங்க உதவி செய்யும்படியாக செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதிகளும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ஜெபக்கேளுங்கள் சொல்ல நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் உங்களோடு பேசும்படியாக அறிய தெரிந்து கொண்ட ஒரு வசனம், எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம். எடுத்தவர்கள் நீங்க வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 22வது வசனம். ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனம். சின்னவன், அதான் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. இந்த சின்னவன் யாரு, சிறியவன் யாரு? யாரோ சொன்னீங்க, அதுவும் ஒரு பதில் தான். யாரு? யாக்கோ. ஏன்னா பயப்படாதீங்க, சொல்லுங்க. யாக்கோ சின்னவனா? இஸ்ரேலுக்கு ஆண்டவர் கொடுத்து வாக்கு தத்துவம் தான் இது. நீங்க முதல் வசனத்தை படிச்சீங்கனாலே, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையை உதித்தது. என்ன நான் அர்த்த கவி பாடணும்னு நினைச்சேன். இந்த வசனத்துக்காக தான் அது முகப்பிரகாசம் அப்படின்னு சொல்ல முடியல, அதுக்காக தான் பாடல. எழும்பி பிரகாசி, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்து. ஏற்ற காலத்துல நடப்பிச்சாரா? நடப்பிச்சாரா? அல்லேலூயா, நடப்பிச்சாரு. ஆனா அதுக்கு ஒரு கால அளவு ஏற்படுச்சு. சரி, யாக்கோபுக்கு தான் அதை நடப்பிச்சாரா? திருப்பி நான் அந்த கேள்வியை நான் மறுபடியும் கேட்கிறேன். அந்த சின்னவன் யாரு, சிறியவன் யாரு? ஏங்க தாவீது யாக்கோபு எல்லாம் சரி, நீங்களும் நானும் சொல்லவே மாட்டீங்களே. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம எல்லாம் ஆபிரகாமின் சந்ததியா ஆயிட்டோம் இல்லையா? அந்த சின்னவனும் சிறியவனும் யாருன்னு சொன்னா நீங்களும் நானும் தான். அந்த லீனியேஜ்ல நம்ம வரோம். யாக்கோபுடைய லீனியேஜ், அந்த பாரம்பரியத்துல நாம. அதுல கூட நிறைய மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதை இப்ப நம்ம பார்ப்போம். இஸ்ரவேல் உண்மையாலுமே இஸ்ரவேலா? இஸ்ரேல்னா யாரு? யாக்கோபு திருப்பி மாத்தி மாத்தி சொல்லிட்டு பேரை மாத்தினார். அது சரி, யூதர்கள் அப்படின்னு சொல்லலாம், ஹீப்ரூஸ், எபிரேயர்கள், ஐப்ராத் நதியை கடந்து வந்த ஆபிரகாம் சந்ததி ஹீப்ரு, எபிரேயர்கள், அவங்களுக்கு பல பல நாமங்களை ஆண்டவர் கொடுத்தார். ஆனா ஐயா கூட சொன்னாரு, நீங்க திரளான ஜனமா இல்லை. பாகமத்துல 1வது அதிகாரம் நீங்க அவங்க என்ன பண்ணாரு, கொஞ்சம் ஜனம்
கொஞ்சம் ஜனமா இருந்ததுனால ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா, ஒரு ஒரு சின்ன ஜனத்தை கண்டுபிடிச்சு அவங்கள நல்லா கொண்டு வந்து பெரிய இந்த உலகத்தையே அவங்க மூலயமா ரட்சிப்புக்குள்ள நடத்திடணும். ஏன்னா ஒருத்தன் கீழ்ப்படியாம போயிட்டான். கீழ்ப்படியாம போனவன் என்னன்னா, அவன் திரும்பியே அவர்கிட்ட போகல. அதான் பிரச்சனை. போயிருந்தான்னாக்க ஒரு ஒரு 4000 வருஷம் எடுத்திருக்காரு. அதான் எல்லாமே கண்டிஷன்ஸ் தான். சின்னவன் சிறியவன் பலத்த ஜாதி ஆகணும்னா கண்டிஷன்ஸ் இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ல நம்ம பாஸ் பண்ணணும். அந்த கண்டிஷன்ல ஃபெயில் ஆயிட்டோம்னா அது என்ன பண்ணிடும்? கடந்து போயிடும். எப்படி கடந்து போயிடும்? ஒரு கோலியாத்தை அடிக்கிறதுக்கு ஒரு சவுலால முடியல. அதனால என்ன ஆயிடுச்சு? அந்த பாக்கியம் தாவீதுக்கு போச்சு. அந்த மாதிரிதான் ஒரு ஒரு எஸ்தர் தவறி இருப்பான்னா ரட்சிப்பு இன்னொரு இடத்துல இருந்து வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பயப்படலாம். அந்த மாதிரி ஒருத்தர் தவறுனா அவன் திருப்பியே போகல. வேதாகமத்துல கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் கீழ்ப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாரும் கீழ்ப்படினாங்க. தாவீது கூட தவறு செஞ்சாரு, உடனே மனம் மாறி ஓடினார். ஆனா கீழ்ப்படியாத ஆட்களும் வேதாகமத்துல இருக்கிறாங்க. அவங்களாம் சின்னவங்க தான். கீழ்ப்படியாம போனவங்க யாரு? கீழ்ப்படியாம போறது தப்பு கிடையாது. ஆனா திருப்பி அவர்கிட்ட போகணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? பலத்த ஜாதியா ஆக முடியும். அப்படி போகாதவங்கள நம்ம சொன்ன ஃபர்ஸ்ட் ஆள என்ன பண்ணல? திருப்பி போகவே இல்லை. மன்னிப்பு கேட்டானா? கேட்கவே இல்லை. ஆனா துரத்தி விட்டாரு. ஆனா துரத்தி விட்டு அவன் மன்னிப்பு கேட்கல, இவரு மன்னிக்கிறாரு. மன்னிச்சுட்டு கையை நீட்டிட்டு நிக்கிறாரு. திரும்ப வருவானா? திரும்ப வருவானா? வரவே மாட்டான். அது மாதிரி வராத போன இன்னொரு ஆள் யாரு? ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க. நீங்க அந்த விசுவாசிகளின் பட்டியலில் பார்த்தீங்கன்னா அவங்க பேர்லாம் இருக்காது. 11வது அதிகாரத்தை படிச்சீங்கன்னா கொஞ்சம் பேர்லாம் மிஸ் ஆயிட்டு இருக்கோம். நம்ம ஒருத்தரை பொதுவா சொல்லிடுவோம். யார பொதுவா சொல்லிடுவோம்? யார சொன்னீங்க? எடுத்து பாருங்களேன் விசுவாசிகள் பட்டியலில். அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதம் பேர் அதுல இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆளு முதல் கோணல் முற்றும் கோணல்லாம் இருந்துச்சு. ஆதாம் பேர் அங்க இருக்காது. அடுத்தது போதகர் வர்றாரு, அவர் தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். விசுவாசிகளின் பட்டியல்ல பிரபலமா இருந்த ஆளுங்க கொஞ்சம் பேர் மிஸ் ஆயிடுவாங்களா? கரெக்ட். யார சொன்னீங்களே? பாப்பா சொன்னியா? சரி, நான் ஒருத்தர் சொன்ன விசுவாசிகள் பட்டியல்ல ஆதாம் கிடையாது. பிரபலமான என்ன ஒரு 2 பேர் 3 பேர் சொல்லுமா? யோசோ ஏமா இல்லாத ஆட்கள் கேட்டேன். ஏன்னா அவங்க கீழ்ப்படியாத ஆட்கள். ஆதாம் கடைசி வரைக்கும் கீழ்ப்படியில. அவரு வேற வழி இல்லை, தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அவரை மன்னிச்சாரு. ஆனா அவனுக்காக இயங்கிட்டு கிடந்தாரு. அப்புறம் தான் திட்டத்தை மாத்தி 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 கிறிஸ்து வரைக்கும் அது வந்துச்சு. ஏசா கிடையாது அதுல. சரியா? ஏசா கூட கிடையாது. ஏன்னா அது வேலிட் ரீசன்ஸோட சொல்லணும். ஒருவேளை கூழுக்காக தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை செத்தா போயிடுவான். ஒருவேளை கூழுக்காக நல்ல வேட்டைக்காரன் படம்னு ஒரு தண்ணியை குடிச்சிட்டு கூட உட்காந்து இருந்திருக்கலாம். என்ன வேணா பண்ணியிருந்திருக்கலாம். ஒரே ஒரு கூழுக்காக அவ்வளோ ஒரு
பின்னால் நான் மனமாற விரும்பியும் காணாமல் போனான்னு சொல்றேன். அதுக்கப்புறம் இதோட முடிச்சிடுறேன். இன்னொரு ஆளு, பிரபலமான ஆளு, சாலமன். அவ்வளவு பெரிய ஆளு இல்ல. சாலமனும் என்ன கிடையாது, விசுவாசியின் பட்டியல கிடையாது. அத மாதிரி அவரை கூட அவர் மன்னிச்சிருந்துக்கலாம். ஆனா ஆண்டவர் மன்னிக்க முடியல. ஏன்? மன்னிக்க முடியாத பாவங்கள்ல பண்ணவர்ல அவர் ஒருத்தர். நிறைய மனைவி மாதிரிலாம் வச்சுக்கிட்டாரு. அதெல்லாம் ஆண்டவர் எதுவுமே சொல்லல. அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ட்டாரு. ஆனா தேவனுக்கு பலிபீடம் கட்டின ஆளு என்ன பண்ணாரு? பாகாலுக்கு, அந்த அவங்க அந்நிய தெய்வத்துக்கு, என்னையன்றி உங்களுக்கு வேற யாரும் ஆண்டவருக்கு முழுசா நம்ம கீழ்படி, முழு ஆத்மா, முழு மனசு எல்லாம் முழுசா கேட்டார் ஆண்டவர். என்னை போல பிறன நேசிங்கிறதுல கூட கொஞ்சம் என்னாச்சு, கொஞ்சம் லீவரேஜ் கொடுத்தாரு. ஆனா அவருக்குரிய காரியத்துல, அதனாலதான் பவுல் சொல்றாருல, கிறிஸ்துவுக்கு கற்புள்ள கண்ணியாக கொடுக்கும்படி நல்லா பண்ணணும். வைராக்கியம், வைராக்கியம் கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு. அதுல there is no compromise. அல்லேலூயா. அதனால அவர் கடைசியில அவர் ரத்த கரப்படிங்கன்றதுக்காகவே கோயிலை கட்ட வேணான்ட்டார், ஆலயத்தை கட்ட வேணான்ட்டார். அழுகுறான், அவ்வளவு சேர்க்கிறான். தாவீது ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அந்தி சந்தி 3 வேளை ஆண்டவர் தொழுதான். தாவீதுக்கு என்ன, கிட்டத்தட்ட 8 ஒய்ஃபு, 18 பிள்ளைங்க. 2 பிள்ளைங்களை வச்சுட்டு அம்மா படாத பாடுபடுறாங்க, வளர்க்க முடியல. ஆமா, ஏன் இன்னைக்கு அந்த காலத்துல இன்னைக்கு மாதிரி காம்படிஷன்ஸ் கிடையாது. நம்ம தாத்தா பாட்டிலாம் இருந்தாலும் 10 பிள்ளைங்க, அது பெருசா சொல்லுவாங்க, எனக்கு 10 பிள்ளை 9 பிள்ளை அப்படின்னா. ஏன்னா குழந்தைங்க தான் அவங்களுக்கு செல்வம். அது பாட்டி கிடக்கும் வீட்டுல. யாராவது சாப்பாடு கொடுப்பாங்க, பாட்டியை கொடுப்பாங்க, ஒன்றும் அதை பத்தி. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு குழந்தையே போதும், முடியல அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு சோர்ந்து போயிடுறாங்க. 2 பிள்ளை, ஐயோ வேண்டாம், அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேஷன் அது இதுன்னு வந்து போச்சு. இப்போ அதான் தப்புன்னு சொல்லி இருந்த ஒரு காலம் போய் இப்ப விசுவாசியாது அவிசுவாசியாது எல்லாருக்கும் ஒண்ணுதான், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம கடந்து வந்துட்டோம். சரி, அது போட்டோம். ஆனா தாவீது 18 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவருடைய ஆலயத்தை அவ்வளவு நேசிச்சான். அதுதான் பாயிண்ட். 8 வைஃப்ஸ், ஒவ்வொரு வைஃபையும் என்ன பாடுபடுத்தி இருக்கும். பெரிய கஷ்டம் அது. நீ நிலைமையில் நம்ம யோசிச்சு பார்ப்போமே, ஒண்ணுமே செய்ய முடியாது. வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அத என்ன சொல்றது, இவங்க என்ன யோசிக்கிறாங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னு என்ன பண்ண முடியாது. நிறைய இடத்துல கெஸ் பண்ண முடியாது. ரொம்ப போட்ட விட்டுருவாங்க. மென் விமன்கிட்ட நிறைய போட்ட விட்டுருவாங்க. அவங்க கரெக்டா யோசிப்பாங்க. நம்மளுக்கு அதை நம்ம யோசிக்கவே மாட்டோம் சில நேரங்கள்ல. அப்படி இருக்கும்போது தாவீது இவ்வளவுக்கு மத்தியிலையும் அவன் ஆண்டவரோட இல்ல. அதுதான் அந்த சின்னவனை என்ன பண்ணாரு ஆண்டவர், ராஜாவாக்குறார். அதான் பாயிண்ட். நீங்க இப்ப நான் சொல்றதெல்லாம் கடைசியா தான் நான் இதுக்கு வர போறேன். இந்த சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியமானா எப்படி சின்னவங்களா இருந்தாங்க, அவங்க எப்படி பெரிய ஆளானாங்க. இப்ப அதுல ஒப்புமை, இது எல்லாமே நிழலும் பொருளுமா கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னா, அந்த சின்னவன் சிறியவன் இடத்துல உங்களை நீங்க போடலாம். த லீஸ்ட் தி ஸ்மாலஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றது. த லீஸ்ட் அண்ட் ஸ்மால், கடையாந்திரம், கடைசி ஆளு நான் தான். இப்ப நம்மளை யோசிச்சு பார்ப்போம். நீங்களும் நானும் தேவ சமூகத்துல நீங்க போய் நின்று தலையை குனிஞ்சோம்னா அவருடைய சமூகத்துல நம்ம எப்படி இருப்போம்? ஒரு வேல்யூவேஷன், செல்ஃப் வேல்யூவேஷன், செல்ஃப் வேல்யூவேஷன். நம்மை நாமே வாரம் இதுதான் நம்மளுக்கு போதனையே. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் ஏற்படுறோம். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல நான் போய் சொன்னா நான் எப்படி இருப்பேன்? whether I'm the least or the smallest. the least smallestங்கிறதுக்கு ஓகே, அது உண்மைதான். எத்தனை வருஷமா லீஸ்ட், எத்தனை வருஷமா ஸ்மாலஸ்ட்? குழந்தை பறக்குது, குழந்தை பிறந்த உடனே பச்சை குழந்தைய பார்த்தா எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முகத்தை பார்க்க
அது அப்படி கொஞ்சம் வளர்ந்துனா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு 3 வயசு 2 வயசு நடக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் அந்த குழந்தை என்ன பண்ணாலும் நமக்கு என்ன வராது, கோபமே வராது. அது குழந்தை. இப்போ எல்கேஜி யூகேஜி போகிற ஸ்டேஜ் வந்தாலே அம்மாங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயி போகுது. அது ஷூ போடல, அது இது பண்ணலான்னா, ஏன்னா ஆட்டோக்காரன் வந்து நின்றுதான் இது ஒரு வாய் கூட ஊட்டிக்க மாட்டாங்க. பிடிச்சி திணிச்சு தொண்டைக்குள்ள குத்தி இறக்கி, ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது குழந்தைய சாப்பாடு கொடுத்து அனுப்புனாதான் அது குழந்தை போய் கொஞ்சமாவது கவனிக்கும் அப்படிங்கிற ஒரு காரணம். அந்த மாதிரி. ஆனா அந்த 2.5 வயசு 3 வயசு குழந்தை ஒரு 5 வயசு கழிச்சும் அப்படியே இருந்துச்சுன்னா அந்த அம்மா சந்தோஷமா இருப்பாங்களா? அந்த அம்மா மூஞ்சி வாடி போயிடும். அவங்க முகத்தையே பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி அது பலத்து ஜாதியாகும்? அல்லேலூயா. இந்த இந்த அடிப்படையில தான் இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம தியானிக்க போறோம். 1-2 வசனம் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். மத்தேயு 2வது அதிகாரம் 6வது வசனம் படிங்க. இதே வசனம் பழைய ஏற்பாட்டுல நானே சொல்லிடுறேன். 5வது மீகா 5:2 படிச்சிருங்க. இப்ப இவர் யாருன்னு நமக்கு தெரியும்ல. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். அல்லேலூயா. அது யாக்கோபை குறித்து சொன்னாரு. அவங்க ஒரு 70 பேரா போனாங்க. 70 பேர் தானே பஞ்சம் பழைக்கிறதுக்கு எகிப்துக்கு போனாங்க. ஆனா அங்கிருந்து எவ்வளவு பேர் புறப்பட்டாங்க? 6 லட்சம் புருஷர்கள். அப்படின்னா மொத்த கணக்கு என்னது? அதான் ஐயா கரெக்டா சொல்லிட்டாரு. 20 லட்சம். கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி விட்டு 6 நாள் 24 கணக்கு. வீட்டுக்கு 4 பேர் வச்சுக்கலாம்ல, பெரியவங்க சின்னவங்க எல்லாம் சேர்த்து 20 லட்சம். அல்லேலூயா. அந்த நாட்டுல அவங்கள அவர் பலத்த ஜாதியா தான் அங்கிருந்து ஓங்கிய பேத்தினால அவங்க நம்ம இது பண்ணாங்க. ஆனா அங்க நிறைய சறுக்கல்கள் ஏற்பட்டு போச்சு. சறுக்கல்கள் ஏற்பட்டு போச்சு. ஒரு 4 வசனத்தை நீங்க படிச்சிருங்க. இதுல முக்கியமான ஒரே ஒரு கேள்வி இருக்குது. அதில் மட்டும் நம்ம கரெக்டா நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இதனுடைய காரியங்கள் புரிஞ்சிடும். அது சின்னவன் சிறியவன் நான் சொல்லிட்டேன். இப்ப சின்னவன் சிறியவன் அது பிப்ளிக்கலா இப்போ நம்ம இஸ்ரேல்னு வந்துட்டோம். அவன் எப்படி ஆனா அப்புறம் எப்படி டவுன் ஆனா நம்மளுக்கு எல்லா ஹிஸ்டரியுமே தெரியும். ஆனா இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த சின்னவன் சிறியவன்றது வேற யாரும் இல்லை, நீங்களும் நான் தான். அல்லேலூயா. அதுல டவுட் இல்லையே, அதுல டவுட் இல்லையே. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வந்துட்டோம். இப்போ ஆபிரகாமின் சந்ததியா வந்துட்டோம். இந்த சின்னவனும் சிறியவனும் என்ன ஆகும்? ஒரு கூட்ட ஜனமாகவும் பலத்த ஜாதியாகும். இதுதான். இப்ப இதுக்கு என்ன நம்ம செய்ய போறோம் அப்படிங்கறதுதான் கேள்வி. அத நம்ம பார்த்தோம். இங்க அந்த சிறியவன் யாருன்னு சொல்லி ஒரு அதிகாரம். இதுல இன்னும் 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 2-3 படிங்க. 2 சரி போதும். இப்போ யோவான் 6வது அதிகாரம் 9வது வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு ஏமாத்திரம் என்றான். ஓகே சரி. 1 ராஜாக்கள் 1:2 அதையும் படிச்சிருங்க. 1வது அதிகாரம் 2வது வசனம்.
வேலைக்காரர் ம் அவனை நோக்கி, ம் ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யும். ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாக்கும்படி உம்முடைய மடியிலே படுத்துக் கொள்ளவும் கன்னிகையாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி. ஓகே. நான் 5:23 முன்னாடி 2 ராஜாக்கள் 5:14 படிங்க. அதற்கு அவன், ம் நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இல்ல 5:14 2 ராஜாக்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தான் 7 தரம் முழுகின போது, இல்ல அப்ப 5:13 படிங்க. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உனக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும். போதும். லூக்கா 13:6. அப்பொழுது அவர் உம்மையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சைத்தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடிய போது ஒன்றும் காணவில்லை. 13:6 6வது வசனம். அவன் சொல்லுவான் வேலைக்காரன், இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும். அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷம் மட்டும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரிபோடுவேன். ஓகே. இப்போ இதுல பெரிய லிங்கா உங்களுக்கு ஏதாவது கோர்வை தெரியுதா? இல்ல நாகமான பத்தி படிச்சோம், இங்க ஒரு சின்ன பையனை பத்தி படிச்சோம், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு அந்த அபிஷாய் அவளை பத்தி பார்த்தோம், ஒரு தோட்டக்காரனை பத்தி பார்த்தோம். இவங்கெல்லாம் யாரோட நமக்கு ரிலேட் ஆகிறாங்க? நாகமானுடைய ஸ்டோரிஸ்லயும் நம்ம பார்த்தோம், அங்க ஒரு சிறிய பெண்ணுன்னு பார்த்தோம். இங்க ஒரு சின்ன பையன், அவன் வந்து என்ன பண்றான், 5 அப்பம் 2 மீன். ஆனா அந்த சின்ன பையன் வந்து அவன் ஆண்டவர்கிட்ட கொடுத்தானா? அவன் கொடுத்தானா? இல்ல. அவனை கண்டுபிடிச்சது யாரு? அந்திரேயா. வெரி குட். அவன் தான் போய் மற்ற எல்லாத்தையும் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சுவிசேஷத்துலையும் இருக்கும், ஆனா எங்கேயுமே பேர் இருக்காது. அவங்க வந்து கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாங்கன்னு மட்டும் இருக்கும். யோவான்ல மட்டும்தான் அந்திரேயா தான் போய் தேடி கண்டுபிடிச்சி அந்த பையனை பார்த்து கொண்டு வருவோம், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அபிஷாய் மேட்டர்லயும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தாவீது என்ன பண்ணிடுவாரு, டவுன் ஆயிடுவார், படுத்துருவார், படுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். படுத்துட்டாரு, எந்த கை காலெல்லாம் உள்ள மாதிரி ஆயிடுச்சு, கிட்ட கதை அப்படி முடிஞ்சிச்சு, கதையே முடிஞ்ச மாதிரி தான். ஆனா அங்க அவரை ரிவைவ் பண்றதுக்கு யார் முயற்சிக்கிறா? யார் முயற்சிக்கிறா? ஐயா, ராஜா ஃபேமிலியா கிடையாது. 8 வைஃப் இருக்கிறாங்க, ஒரு வைஃப் கிட்ட போல ஆள் பட்டவங்க ராஜாத்தீங்க இல்லையா? இந்த ஆளு கை கால் விழுந்து போச்சு, இவனை போய் என்ன பண்றது? இல்லை, அவங்களாம் எப்படி இருப்பாங்க? ராஜாத்தி எப்படி இருப்பாங்க? நல்லா மிடுக்கு உர போட்டுன்னு முட்டி போட்டு அப்படித்தானே இருப்பாங்க. ராஜகுமார்த்தி எப்படி இருப்பாங்க? அவங்க வந்து முந்து போன கலவனை எங்க தூக்குறது? விட்டாங்க. நாத்தான் வந்து கதறாரு, அவரால் ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா அவரு என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. நம்ம குடும்பங்களையும் இது நடக்கும். அப்பா நல்லா இருக்கும்போது, தாத்தா நல்லா இருக்கும்போது கொஞ்சம் சொத்து சுகம் வச்சிருந்தா கொஞ்சமாவது இருக்கும், கொஞ்சம் பென்ஷன் வாங்கினா அது சுமாராக இருக்கும், ஒன்றும் இல்லைன்னா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவன் இவ்வளோ சொத்து சேர்த்து வச்ச மனுஷன் யாரும் கவனிக்காத மாதிரி தான் இருக்குது. அதனால தான் அந்த வசனத்தை மறுபடியும் வேணா படிங்க. நான் கோர்வையாக போன பார்த்தா நடுவில் வருது, தெரில. 1 ராஜாக்கள் 1:2 படிங்க.
மறுபடியும் அப்பொழுது ம் அவருடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, அல்லேலூயா. யாரு? ஊழியக்காரன், வேலைக்காரன். வேலைக்காரன் சொல்றான் ராஜா என்ன பண்ணணும், இல்லைன்னா பெரிய திட்டம் அடி வாங்க போகுது. பெரிய திட்டம் அடி வாங்கிரும். அந்த திட்டத்தை சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். யார் செய்யறது? சின்னவன் செய்யறான், சிறியவன் செய்யறான். யார் செய்யறான்? ஊழியக்காரன் செய்யறான். புரியுதா உங்களுக்கு? திட்டம் என்ன? திட்டம் என்ன? திட்டம் என்ன? சாலமோன் ராஜாவாகணும். தலைவர் படுத்துட்டாரு, தலைவிக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அவர் தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் குவாரண்டைன்ல போட்டாங்க. அடுத்தது அதோனியா ராஜாவாகணும்னு துடிச்சிட்டு இருக்கான். இவர் மண்டே போட்டார்னா தேவ திட்டம் முடிஞ்சு போச்சு. அதோனியா ராஜாவாயிட்டான்னா சாலமோன் ராஜாவா ஆக முடியாது. ஆனா இப்ப படிங்க. இல்ல இல்ல இல்ல, இன்னொரு ஒரே வசனம் படி. ஆதியாகமம் 49:9. யூதா பாலசிங்கம். நீ இதை கவர்ந்து கொண்டு ஆ. ஏறிப் போனாய். ம் என் மகனே, ம் சிங்கம் போலும் ம் இளசிங்கம் போலும் கலச்சிங்க. படுத்தான். ம் அவனை எழுப்புகிறவன் யார்? அவனை எழுப்புகிறவன் யார்? யூதா பாலசிங்கம். அப்புறம் என்ன ஆயிடுச்சு? அது அப்புறம் என்ன ஆயிடுச்சு? கிளச்சிங்கம் ஆயிடுச்சு. கிளச்சிங்கமானாலும் பிரச்சனை இல்லை. என்ன ஆயிடுச்சுப்பா? சுருண்டு படுத்துருச்சு, மடங்கி படுத்துருச்சு. அவனை எழுப்புகிறவன் யார்? இது யார் அவனை எழுப்புகிறது? தாவீது என்ன ஆயிட்டாரு இப்போ? தாவீது என்ன ஆயிட்டாரு இப்போ? கிளச்சிங்கத்திலையும் மோசமாயிட்டாரு இப்போ. அவனை எழுப்புகிறவன் யார்? ரொம்ப ஆழமான கேள்வி. எந்த ஊழியக்காரன்னு தெரியாது. சின்னவன். அவன் என்ன பண்றான்? தேடுறான். உலக பிரகாரமா தேடுறான். ராஜகுமார்த்திங்க ராஜாத்திங்க யாரும் என்ன பண்ணல, பெரிய போர்வை போட்டு 3 நாள் அவருக்கு என்ன ஆகல, உடம்பு சூடு ஆகல. அப்ப ஊழியக்காரன் போய் தேடுறான். ஊழியக்காரன் போய் தேடி ஒரு சிறு பெண்ணை, ஒரு கன்னிகை தேடி கண்டுபிடிச்சு கொண்டாந்து அவளுக்கு பணிவிடை செய்ய வைத்தார். ஏன் உட்காந்துட்டார்? அல்லேலூயா. எந்திரிச்சு உட்காந்துட்டார். தவறா நினைக்கக்கூடாது. ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. அதனாலதான் நான் இதை திருப்பி வரேன். சிறு பெண்ணு வந்து அவருக்கு பணிவிடை செய்து ராஜா அவளை அறியாது இருந்தாலும் சொல்லி வாசனம் இருக்கும். ஆனா எந்திரிச்சு உட்காந்துட்டார். எந்திரிச்சு உட்கார்ந்த பிறகு யாரெல்லாம் வரா? பச்சைபகு உடையார் வந்து என்னாச்சு? அதோடைய ஆளுக்கு என்ன இல்லை, ராஜ்யபாரம் இல்லை. ரைட். இப்போ இந்த இந்த சின்னவன் சிறியவன் அபிஷாய் நம்மளுக்கு தெரியும். அவர் தன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்றா? தியாகம் பண்றா. கிட்ட யாரு மாட்டா? அபிஷாய். முதல் வசனம் படிச்சோம் இல்லையா? யூதாவின் பிரபுக்கள்ல பெத்லஹேமே நீ சின்னது, ஆனா அங்கிருந்தா பிரபு வருவார். எங்கிருந்து வருவார்? ஒரு கண்ணியின் வயிற்றுல அவர் வந்தார். எவ்வளவு அவமானங்க! கல்யாணம் ஆகுது, பொண்ணு புள்ளத்தாச்சி ஆகுறது அப்படின்னு கர்ப்பத்தை சுமக்கிறான்றது எவ்வளவு ஷேமா இருந்திருக்கும். நீதிமானாகிய யோசேப்பை என்ன பண்ணலாம்? எப்படியாச்சும் இல்லை கல்வி விட்டு போயிடலான்னு பார்க்கலாம். உலக பிரகாரமா அவ்வளவு அவமானத்தையும் அவர் தாண்டி, யாரு? சின்ன பொண்ணு, சிறியவன். சரி,
இப்ப நம்ம இங்க பார்க்கலாம். இங்க பார்த்தோம் அபிஷாய் சின்னவன், ஊழியக்காரன் சின்னவன். ஏன்னா ஊழியக்காரன் பேர் கூட அங்க இல்ல. இப்ப நாகமன் நம்ம பார்க்கல, தண்டுக்காரர்கள் போர்கள் என்ன பண்ணாங்க, சீரியா தேசத்துக்கு போர்கள் இஸ்ரேல்ல போயிட்டு ஒரு சின்ன பொண்ணை பிடிச்சிட்டு வந்தாங்க, ஒரு வேலைக்கார பொண்ணை பிடிச்சிக்கிட்டு வந்தாங்க. அவ இந்த சின்ன பொண்ணை பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பா அம்மாவெல்லாம் குழந்தை எங்க இருந்துச்சு தெரியல, அழகா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை பிடிச்சி வேலைக்கு, வீட்டு வேலைக்கு ராஜாத்தி கொண்டு போய் கொடுத்தோம். நோஞ்சாலும் நல்லா எல்லாத்தையும் அவ்வளோ சின்னமா இருக்குதான் விரும்ப மாட்டாங்களா. அரண்மனையில் இருக்கா, அரண்மனையில் இருக்கிற நல்லா எஸ்தர் மாதிரி நல்லா அழகா இருந்திருக்கான் சின்ன குழந்தை. அவ்வளோ சிறை பிடிச்சிட்டு வந்து அவங்க வீட்டில் வேலைக்கு விடுறாங்க. இந்த குழந்தை தன் தேசத்தை விட்டு, தாய் தகப்பனை விட்டு, உறவுகளை விட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பண்ண முடியும், சாப்பாடு போடுறாங்கன்னா அவங்களுக்கு பணிவிடை செய்யறான். பணிவிடை செய்யும் போது அப்படி பார்க்குறான், ராஜ கம்பீரமா நடுகிறான். நாகமன்னா பயங்கரமான சொல்றாங்க, சரி தளபதி இல்லையா, அவனை பத்தி அதே ராஜாக்கள் நீங்க பாத்தீங்கன்னா 5:1 படிங்க, 2 ராஜாக்கள் 5:1. நாகமான் என்பவன் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை பெரிய ஜனம், அவனுக்கு ஒரு பண பலமே இருக்காது. ஒண்ணு நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, ஒண்ணு பண பலம் இருக்கணும், இல்லைன்னா பண பலம் ஆள் பலம் இருக்கணும். அந்த மாதிரி அவனை கொண்டு சிரியாவுக்கே யாரை கொண்டுதான், அந்த பட தளபதியை கொண்டுதான் சிரியாவுக்கே ரட்சிப்பு. குஷ்டரோகியா அவ்வளவு பெரிய ஆளு, எல்லாத்தையும் போட்டு மறைச்சிக்கின்னு எப்படிங்கிறாரு, ராஜனோட நடந்துக்கிறாரு. ஆனா உள்ள எல்லாம் அழுகி தொங்குது. இதுதான் நிலைமை. ஆனா இது யார் கண்டுபிடிச்சிட்டா, சின்ன பொண்ணு ஷூடு என்னதான் ஒழிச்சு வச்சிருந்தா கூட கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்றான், அவன் மேல பரிதாபம். நிஜமாட்டி நம்ம கொஞ்சம் நல்லா நடத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாட்ட போய் சொல்றான், அம்மா ஐயாக்கு யாரு மாதிரி தெரியும் எப்படி சொல்லியிருப்பாள்ல, வாழ்க்கை சொல்ற வழி எங்க ஊர்ல ஆளுங்க அப்படியே சொல்லியிருப்பா. அப்படி ரொம்ப பணிவா அவங்க சொல்றத கேட்கிறான் மாதிரி அவனை ஆதாயப்படுத்தும்படி இல்லை, அவனை ஆதாயப்படுத்தும்படி எங்க ஊர்ல ஒரு தீர்ப்பு பேசியிருக்க, எங்க கடவுள்கிட்ட ஒரு போன என்ன பண்ணுவாரு, அவரு சொன்ன சின்னவர் இல்ல சிறியவர். அவன் சொல்றான். இது கேட்ட உடனே அந்த அம்மா என்ன பண்ணுது, அத ஆமோதிக்குது. சிரியாவுக்கே ராஜாங்க, அவன் தேசத்துக்கே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் ரட்சிப்பே அவனாலதான் அந்த தேசத்துக்கு. ஒரு அடிமை பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு, வேலைக்கார பொண்ணு, அதுக்கு என்ன மரியாதை இருக்கும். ஆனா சொன்ன உடனே ராஜாட்ட சொன்ன உடனே ராஜா என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் சந்தேகப்படுறான். அவன் என்ன பண்றான், நிருபெல்லாம் கொடுக்குறான், ஆஸ்தி எல்லாம் கொடுக்குறான். சாரி, இவன் சந்தேகப்படல, இதெல்லாம் கொடுத்து குஷ்டரோகத்தை, அது உங்களுக்கு தெரியாத கதை தெரியும், அனுப்புறான். பொண்ணு வெளியெல்லாம் நிறைய கொடுத்து இஸ்ரேல் ராஜாக்கு அனுப்புறான். நீ போயிட்டு அவரை பாரு, இவருக்கு நான் கேள்விப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மடையனுக்கு என்ன தெரியல, இஸ்ரேலின் தெய்வத்தை பத்தியே தெரியல. அவன் என்ன நினைக்கிறான், இவன் நம்மள்கிட்ட பொண்ணு பொருள்லாம் கொடுத்து ஏதோ நம்மள என்ன பண்றான், வேறு பார்க்கலாம், நான் என்ன கடவுளா. அப்ப ராஜாவே என்ன பண்ணல, இஸ்ரவேலுக்கு ராஜா என்ன பண்ணல, ரசிக்கப்படாத, இஸ்ரவேலின் தெய்வத்துடைய மகத்துவத்தை அறியாதவனா இருக்கிறான், அலறான். ஆனா இது யாருக்கு தெரியுது, யாருக்கு தெரியுது, தீர்க்கதரிசி எலிசாக்கு. நீ கவலைப்படவான ராஜா, நீ அனுப்பு, என்கிட்ட அனுப்பு, நான் பார்த்துக்கிறேன் கதை. அப்படிதான் உடனே இவன் வரான். இவர்தான் பெரிய ஆளாச்சே, குதிரில் வந்து நின்னாக்க தேவனுடைய மனுஷனுக்கு அதெல்லாம் என்ன கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவர் வெளியே கூட வரல, போய் அங்கே போயிட்டு 7 தடவை மொழிட்டு போக சொல்லுப்பா அப்படின்னா டென்ஷன் ஆகிட்டான் அவன்.
யாரு? தளபதி டென்ஷன் ஆகிட்டான். இவ்வளோ பெரிய ஆளு நான், என்னை நம்பி ஒரு தேசமே இருக்குது, எவ்வளோ ஒரு கிளம்புறாங்க, மொத்திக்கு வச்சுருக்காங்க, வெளியே கூட வந்து என்ன ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல எங்கள் ஊரில் இல்லாத நிறையா சிரியா தமஸ்கூல இல்லாத அப்பனா அந்த தேசத்து பேர்லாம் சொல்கிறான். பெரிய யோர்தான், யோர்தான் என்ன எங்கள் ஊரில் இல்லையா அப்படின்னு என்ன பண்ணுறான், அலட்சியம் பண்ணுறான். அலட்சியம் பண்ணிட்டு அதெல்லாம் தேவையில்லப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், யூட்டர்ன் அடிக்கிறான், வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற போதுதான் அந்த 5:13 2 ராஜாக்கள் 5:13 இப்ப படிங்க. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து, அல்லேலூயா. யாரு அந்த ஊழியக்காரன் தான்? யாரு? சின்னவன் சிறியவன். ஆனா என்ன கிடையாது, பேர் தெரியாது. அல்லேலூயா. நல்லா மனசுல ஏறணும். ஏன்னா அவையானவங்களோட பேசிட்டு இருக்காரு, என்கிட்ட பேசினாரு, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சின்னவன் சரி. அந்த ஊழியக்காரன் சொன்னாங்க, ராஜா இதோட பெரிய 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 காரியம்லாம் செய்யன்னு சொல்லியிருந்தா நீங்க செஞ்சுக்க மாட்டேங்க. அது எப்படி சொல்லியிருப்பாங்க? அதுவும் ஒரு ஒரு அதிகாரிகிட்ட வேலை செஞ்சீங்கன்னா தெரியும். நம்ம வீட்டிலேயே நம்ம வேலைக்காரி ஒன்று இருக்குன்னா அது ஒரு நல்ல காரியம் சொல்லணும்னா அம்மாட்ட ஒரு சொல்லணும்னாக்க எப்படி சொல்லுவாங்க? அம்மா அப்படிலாம் சொல்லாது. நான் சொன்னா போய் செய்ய மாட்டீங்களா, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேம்மா, நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்துருங்க இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க அப்படிதான் பேசுவாங்க நம்ம வீட்டில் வேலை. அந்த மாதிரி தான் அங்க நாகமனுடைய அந்த சின்ன பொண்ணு அப்படிதான் பேசும். இப்ப எனக்கு இந்த இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசியில பெரிய தீர்க்கதரிசி யாரு? தீர்க்கதரிசியில பெரிய தீர்க்கதரிசி யாரு? ஏசாமி சொன்னாரு, அதை நான் கூட சொன்னேன். யோனா. அல்லேலூயா. அவர் தானே சொன்னாரு பெரிய தீர்க்கதரிசி. யோனாவை காட்டும் பெரிய தீர்க்கதரிசி. அவருடைய அடையாளமே, ஏன்னா அடையாளத்தை தேடுறாங்க, எங்களுக்கு அடையாளத்தை சொல்லணும் யூதர்கள்லாம் கேட்பாங்க. அப்போ பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சொல்லுவாங்க. அவனை நினைவுக்கு போறான்னா அதுதான் பெரிய எப்படி போவாரு? இஸ் ஐடென்டிஃபைட் as a prophet. நான் ஆயிரு, நான் ஃபாதர், நான் எல்டர் பிரதர் இல்ல, நான் யாரு? யாரு? இப்ப சொல்றாரு சாமி, அவருக்கு மேல இருக்கிற பெரியவர் சொல்றாரு, போப்பா ஆண்டவரே சொல்றாரு. ஏன்? இங்கதான் இங்க நம்ம நாகமன் கதைக்கே வாங்க, அத அப்படி அது கொஞ்சம் கொஞ்சம் தான், ஒரே ஒரு லெட்டர் தான் மாறும். நினிவே பட்டணம் எங்க இருக்குது? சரி, யோனாக்கு ஆண்டவர் போக சொன்னதுல ஏன் போல அப்படின்னாக்க, இதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னாக்க, உண்மையான காரணம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனத்தை அவங்க என்ன பண்றாங்க, அசிரியர்களுக்கு அடிமைகளாக வைத்திருந்தாங்க. அல்லேலூயா. இந்த அடிமை தேசத்துடைய பட்டணம் பெரிய தீர்க்கதரிசி இல்ல, இதெல்லாம் தெரியும். அவங்க என்னென்ன அக்கிரமம் பண்றாங்க, அநியாயம் பண்றாங்க. அந்த பட்டணம் அழிவுக்கு எத்தனைக்கப்பட்டுச்சு, அதை அழிக்க போறது முடிவாயிடுச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் பேசுப்பா, நம்மள அடிமையா வச்சுக்கலாம், நம்மள நசுக்கிறான், நம்ம ஜனத்தை இந்த பாடுபடுத்துறான். அப்படி இருக்கும்போது இந்த ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை போயிட்டு காப்பாற்ற சொன்னாரு. பெரிய ப்ராப்ளம். ஆனா இந்த சீரியா தேசத்துல இந்த சின்ன வேலைக்கார பொண்ணுக்கு, நம்மளை அடிமைப்படுத்தினாங்களே, நம்ம அப்பா அம்மா அடிச்சாங்களே, என்னை கூப்பிட்டு வந்துட்டீங்களே, என்னை இவ்வளவு அவமானப்படுத்துங்க, இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு, இந்த எண்ணம்லாம் யாருக்கு இல்லை? இந்த சின்ன பொண்ணுக்கு. அல்லேலூயா தானே? சரி, அப்போ இங்கேயும்
அந்த பெயர் தெரியாத அந்த ஊழியக்காரன் நிமித்தமா அவன் என்ன பண்றான்? இப்ப 15வது வசனம் 2 ராஜாக்கள் 5:14 படிங்க. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது. அல்லேலூயா. அவன் சிறு பிள்ளையினுடைய மாம்சம் போல அவனுக்காச்சு. சிறு பிள்ளையுடைய மாம்சம் போல அவனுக்காச்சு. ஏன்? அங்க ஒரு 2-3 டிசிப்ளின் கொடுத்துருக்கு. அவன் சொன்ன வார்த்தைகளை அவன் கேட்டான். ஆனா சொன்ன வார்த்தைகள் அவன் கேட்கும்படியாக அந்த வேலைக்கு அந்த சின்னவன் சொன்னான். இதுவே எலிசா கிட்ட போய் நிற்கும்போது அவன் எப்படி நின்றான்? அந்த குதிரை மேல அப்படி இருந்தான். குதிரை இருந்தா என்ன பண்ணல? யாரும் கூட இல்லை. யார் வரணும்? அந்த ராஜா இல்லைன்னா தீர்க்கதரிசி. அவர் வந்து ஐயா வாங்கயா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு அவருக்கு ஒரு ஜோம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி அவருக்கு தடவை கொடுத்து இதெல்லாம் எதிர்பார்ப்பு. உலகத்தானுக்கு இதெல்லாம் எதிர்பார்ப்பு. அவங்க பரலோகம் போறதுக்கு இதெல்லாம் நம்ம செய்வோம்னு என்ன பண்ணுவாங்க? எதிர்பார்ப்பு. ஆனா காரியம் அப்படி இல்லை. அப்படி இருந்தோம்னா என்ன ஆயிடுச்சு? அது ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. ஆனா இங்க வேலைக்காரங்க சொன்ன உடனே நீங்க அழகா சொல்ற அவன் என்ன பண்ணானா? குதிரையை விட்டு முதல்ல அதனுடைய காரியம் என்ன? தன்னை அவன் தாழ்த்தினான். தாழ்த்துகிற எவனும் குதிரையை விட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் குதிரையை விட்டு இறங்கி. அதுக்கப்புறம் என்ன? 2வது என்னது? தேவ மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே. அல்லேலூயா. தேவ மனுஷன் சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தைக்கு என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. இந்த வார்த்தைக்கு என்ன இருக்குது? ஜீவன். அவனுக்கு வாழ்வு கொடுக்கிற வார்த்தை, சுகமாக்குற வார்த்தை. அவன் சொன்ன அதுதான் இம்பார்ட்டன்ட். தன்னை தாழ்த்தனுக்கு மாத்திரம் இல்லை, அந்த வார்த்தையின்படி அவன் என்ன பண்ணான்? செயல்பட்டான். அந்த வார்த்தையின்படி அவன் என்ன பண்ணான்? செயல்பட்டான். ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ள கடந்து போனான். ஒரு தடவை மொழி ஏற்றி பார்த்திருப்பான். ஒண்ணுமே நடக்கல. 6 தடவை என்ன நடக்கல? வெச்சா இருந்தாலும் என்ன ஆயிடும்? அட போடா வேலை சொல்லுவா. ஐயா ஐயா 6 தடவை ஆயிடுச்சு. ஒரு வாட்டியா இருப்பான் இல்லையா? அப்படித்தானே இருப்பான். அவன் பெரிய ராஜா. ஆனா வேலைக்காரன் எப்படி இருந்திருப்பான்? 7வது முறை இருந்துச்சு சிரிப்பு. அல்லேலூயா. அங்கேயும் யாருதான்? ஒரு வேலைக்காரன். சரி, இப்போ லூக்கா 13:6 அதுக்கு முந்தின வசனமாப்பா, அதை படிங்க. அந்த எஜமா அந்த தோட்டத்துக்குள்ள வாழலாம் வந்துட்டு கனியை பார்க்கலாம். ஏப்பா நானும் வருஷம் வந்து பாக்குறேன், 3-4 வருஷமா இது இப்படியே இருக்குது, இதையா நிலத்தை கெடுக்குது, பேசாம வெட்டி போறேன். அப்போ அவன் சொல்றான், இல்லை நல்லா கொத்தி நல்லா எரு போடுறேன், நல்லா பண்றேன், இன்னும் 1 வருஷம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? அல்லேலூயா. இப்போ இங்க இத்தனை காரியங்களை நம்ம பார்த்தோம். இது எல்லாம் என்ன சொல்லுது? சின்னவன் அப்படின்னு சொல்லுது. அப்படிதானே? அந்த ஆதியாகமம் 49:9 நம்ம படிச்சோம். நான் 2வது பகுதிக்கு வந்தேன். அதுல இன்னொரு பகுதி முன்னாடியே இருக்குது. அது யாராவது சொல்ல முடியுமா? அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. யூதாவே
யூதா பாலசிங்கம், யூதா பாலசிங்கம் நீ இறைக்கவலை கொண்டு ம், ஏறி போனால் ம், என் மகனை ம், சிங்கம் போலும் ம், சிங்கம் போலும் ம், அடக்கி படுத்தான். ம். அவனை எழுப்புகிறவன் யார்? அதை எழுப்புகிறவன் யார்? கிளச்சிங்கம் போல மடங்கி படுத்தான். தாவீது கிளச்சங்கமானான். அதுக்கு முன்னாடியே யூதாவே படுத்துட்டாரு ஒரு இடத்துல, இல்லையா? அது எங்க ஏதோ சொல்ல வரப்ப சொல்ல முடியல. யூதாவே, நான் அதுக்கு வசனம் ரெஃபரன்ஸ் எடுக்கல, கதையை மட்டும் சொல்லிடுறேன். எங்க படுத்தாரு யூதாவுக்கு? ஆமா, 3 பசங்க இருந்தாங்க. ஏற்கனவே நம்ம பிரசங்கத்திலே நான் சொல்லியிருக்கேன். யூதாவுக்கு 2 பசங்க. அதுல ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அந்த பையனை பண்ணிட்டான் தேவனுக்கு விரோதமாக. தேவன் அவனை அடிச்சிட்டேன். ஸோ 2வது பையன் முடியாதுன்னுட்டான். அவனையும் தேவன் என்ன பண்ணிட்டாரு? உங்களுக்கு அந்த கதை தெரியும், நீங்க ஆதியாவது எடுத்து பாருங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் சிக்கலான காரியங்களா வர்றதுனால இதை நான் ரொம்ப ஹைலைட் பண்ண விரும்பல. ஏன்னா இது நம்ம எப்படி பார்க்கணும்னா ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல தான் பார்க்கணும், மாம்ச கண்ணோட்டத்துல இதை பார்க்கக்கூடாது. அப்போ 2வது பையனும் செத்த உடனே அவங்க சந்தானம், அவங்களுடைய பாரம்பரிய பிரகாரம் சகோதரன் இறந்து போயிட்டே ஆண்டவர் சொல்லுவார்ல, புதிய ஏற்பாட்டுல 7 பேர் இருந்தாங்க. 7 பேரும் கல்யாணம் பண்ணாங்க. 7 பேருக்கு சந்தானம் இல்லை. உயிர் தேர்தல் அவங்க எப்படி இருப்பாங்க? யாருக்கு அவன் மனைவியா இருப்பா? ஆண்டவர் சொல்லுவாரு, கொடுக்கணும் அங்க இல்லப்பா, எல்லாரும் ஆண்டவர் மாதிரியே நம்ம இருப்போம். ஆனா இங்க என்னது அப்படின்னு சொல்லி அந்த கதைக்கு ஆண்டவர் ஒரு வளர்ப்பு கொடுத்தாங்க. இங்க தாமார் கதையில என்ன ஆயிடும் அப்படின்னா, தாமாருக்கு அப்ப யூதா ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு, அம்மா நீ உங்க அம்மா வீட்டுல போயிரு, இந்த பையன் வாழ்ந்து அவனை அவங்க கட்டிடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த கிளச்சிங்கும் சொல்லும். ஆனா கிளச்சிங்க மடங்கி படுத்துரும். மடங்கி படுத்துச்சா? இந்த பொண்ணு வாலிபமான பொண்ணு, வயசு பொண்ணு, எவ்வளவு நாளைக்கு சும்மா இருக்கும்? இல்ல நீ போய் யாராவது கட்டி தள்ளிச்சுட்டு போ, நீ உங்க வாழ்க்கையை பாத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனை கிடையாது. இவர் வேற ப்ராமிஸ் வேற பண்ணிடுவார். ப்ராமிஸ் பண்ணிட்டு இவரு மடங்கி படுத்துவார். இப்ப தேவ திட்டம் நிறைவேறணும். யூதா ராஜ சிங்கம் வரணும். ஏசாமி அந்த கோத்திரத்துல தான் வரணும், யூதா கோத்திரத்துல தான் வரணும். ஆனா கிளச்சிங்கம் படுத்துருச்சு. இப்ப எப்படி வர்றது? சின்னவன் 1000 சிறியவன் பலப்பட்டார். அங்க இந்த சின்ன மகள், அந்த மகள் எல்லாம் பண்ணலாம் தவறான காரியம், தப்பு தவறுதான் அப்படின்னு அதுக்கு ஆண்டவருக்கு நிறைய பனிஷ்மெண்ட், அதுக்கான இதெல்லாம் கொடுத்துட்டாரு. அது ஏற்கனவே கூட நான் பேசியிருக்கேன். ஆனா இவன் என்ன பண்றா? இவர் பயந்துருவாரு. இந்த பையனை செத்து போயிட்டா என்ன பண்ணுவாரு? அவன் என் ஓடி போயிட்டானா, இல்லை கல்யாணம் பண்ணானா, அவனை பற்றி விட்டாரு. ஆனா இப்போ கட் ஆகுது, வம்சம் கட் ஆகுது. கட் ஆகும் போது இந்த மகளை ஆண்டவர் இருக்கிறார். அவங்க ஒரு காரியம் பண்றாங்க. அது நிமித்தமாக என்ன இருக்கு? ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறதுக்கு அந்த பாத்திரம் அதோட முடிஞ்சிச்சு. ஆனா அதுக்கு ஆண்டவர் ஒரு உபாகமத்தில் ஒரு கட்டளையை கொடுத்தாரு. கட்டளையை கொடுத்து சரி ரெஃபரன்ஸ் எடுக்கல. இன்னும் ஒரு கலச்சிங்கமும் இருக்கு. அது யாராவது சொல்ல முடியுமா? யூதாவை நான் இப்ப சொல்லிட்டேன். நம்மளுக்கு எல்லாருக்கும் பைபிள் தெரியும், அதனால நான் ரொம்ப அதுக்குள்ள போவேன். தாவீது பின்னாடி வந்துட்டாரு. அந்த பாலசிங்கமும் மடங்கி படுத்துச்சு ஒரு இடத்துல. அது யாரு? நம்ம பின்னாடி வந்துடும். இதுக்கு நடுவுல யாராவது யோசிச்சு பாருங்களேன். இன்னொரு கலச்சிங்கம். டைரக்டா சொல்றேன், இந்த தேவனுடைய திட்டம் வர்றதுக்கு, இந்த தீர்மானம் நிறைவேறதுக்கு இன்னொரு சின்ன வம்சம்
உருவாகுது. சொல்லிட்டாரு. யாரு யாரு யார சொன்னீங்கம்மா? போவாஸ். அல்லேலூயா. போவாஸ் அது ஒரு கலைச்சியம் இல்லையா? அவரு பெரிய பணக்காரா இருந்தாரு. ஆனா என்ன பண்ணல? ஆனா அவனை கல்யாணம் பண்ணி போனது யாரு? யாரு? ரூத். நம்ம ஓஞ்சனம் ஏஞ்சனம் ஓர்பாலும் 2 பேரும் வந்து ஒவ்வொரு அழுவாங்க. 2 பேரும் என் மகளே, நான் இனிமே வாழ்க்கப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்று அது வரைக்கும் நீங்க தாங்க மாட்டீங்க, நீங்க போய் யாராவது பாத்துக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம். ஆனா ரூத் என்ன பண்றா? மரியாதை மாதிரி ஓஞ்சனம் ஏஞ்சனம், நீ எங்க நான் செத்தாலும் நல்லா பண்ணுவேன் தான் சொல்றேன். அழுதத்தோட இல்லை, அவன் குத்தம் பண்ணிட்டு இன்னொரு ஆள் போயிட்டான், கதையை பார்த்துக்குவாங்க. ஆனா ரூத் அப்படி போவார் சொல்றான், இருக்கிற வாலி பசங்க முன்னாள் நீ போவாங்க. என்ன தெரிஞ்சுக்கிட்டியே? என்ன தெரிஞ்சு? தேவ திட்டம் நிறைவேறதுக்கு யார் காரணமா இருந்தா? இந்த ரூத். சின்னவங்க சரி, எப்படி இவங்க எல்லாம் சின்னவங்க சரி இவங்கன்ற ஒரு லிஸ்ட்ல வராங்க. இந்த அதனால சொல்லிடுறாங்க, இந்த தாமாரோ இந்த ரூத்தோ இவங்கெல்லாம் யாரு இல்லை? யாரு இல்லை? இஸ்ரவேலர்களே கிடையாது. ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டாரு, நான் ஒரு தேசத்துக்கு போ, நீ என்ன பண்ணு? நீ என்ன பண்ணு? உன் ஜனத்தையும் இனத்தையும் எல்லாத்தையும் விட்டு போனா அவர் கைப்பிடிச்சாரா? லோத்தை கூப்பிட்டு போனாரு. அங்கதான் இவங்கெல்லாம் வந்து மாட்டுறாங்க. ஆனா அப்பவுமே அவர் சொன்னார், அல்லாந்து பாரு, வானத்து நட்சத்திரங்களை போல நான் என்ன பண்ண ஆசீர்வாதம். அது மட்டுமா சொன்னாரு? இன்னொரு வார்த்தை சேர்த்து சொன்னார். என்ன கரெக்டா சொல்லணும். கடற்கரமா அதெல்லாம் இல்லம்மா, அதெல்லாம் சாதாரணமா சொன்னது. இந்த நான் இப்ப நம்ம ஒரு தாட் எடுத்துட்டு இருக்கிறோம்ல, நம்மள சின்னவன் சிறியவன் சொல்லிட்டு இருக்கிறோம்ல, அதுக்கேற்ற இப்ப இவங்க எல்லாம் வந்துட்டாங்கல்ல, சின்னவங்க எல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க, அதுல இவங்கெல்லாம் வேற வராங்கன்னு சொல்லி அவனை எப்படி ஆசீர்வதிப்பாங்க? நிறைய 2 காரியங்கள் பிரதானமான காரியங்கள். நம்ம மகாபெரிய கடை அதெல்லாம் பாதுகாப்புலாம் கொடுத்து வானத்து நட்சத்திரம் போற மணலை போற இன்னும் ஒன்னு சேர்த்து அவர் சொன்னாங்க, உன்னை என்ன பண்ணுவேன்? புற ஜாதிகளுக்குள் ஆசீர்வதிக்க. அல்லேலூயா. புற ஜாதிகளுக்குள் ஆசை. அப்போ ஏதோ இஸ்ரவேல் ஜனத்துக்கு மட்டும்தான் அவர் ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணாத இருக்கு. இது வாக்குத்தத்த வசனம் தானே. இந்த வசனம் எல்லாரும் நிறைய பேர் வீட்டுல இந்த வசனம் உட்காந்துட்டு இருக்காங்க. சின்னவன் ஆயிரம் சிறியவன் பழக்கம். அவங்க விஷயம் தெரியுமோ தெரியாதா தெரியாது. ஆனா இது ஒரு வாக்குத்தத்தமா எதுக்கு சொல்லுவாங்க? பலத்த ஜாதி அவனும் நிறைய நம்ம ஜன ஜாதியா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், அதுக்குத்தான் இதை நம்ம பயன்படுத்தலாம். ஆண்டவரான ஆசீர்வதிக்கும் போதே புறஜாதிகளுக்கு உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களையும் உன்னையும் குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. உங்களையும் என்னையும் ஆண்டவருக்கு தெரியட்டு வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு அவர் பிளான் பண்ணி தான். சும்மா ரூத் அப்படி வந்து இல்லை, போவாஸ் அப்படி வந்து இல்லை, எல்லாத்தையும் ஆண்டவர் ஒழுங்கு பண்ணி நேர்த்தியா கொண்டு வருவார். இப்ப நீங்க மத்தேயு 1ஆவது அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த கோர்வை எல்லாம் வந்துடும். இந்த சின்னவன் சிறியவன் வந்துடுவார். சரி, இங்க ஒரு கலட்டு சிங்கம் மடங்கி படுச்சு பார்க்க, இன்னொரு பாலசிங்கமே மடங்கி படுச்சு. அது ஒரு பாலசிங்கமே மடங்கி படுச்சு. அல்லேலூயா. சொல்லுங்க, எதிர்பார்க்கிறேன். என்னமா
எஸ்ஐக்கெல்லாம் தீர்க்கதரிசி அந்த லீனியர்ல வரும். அவர் ஆசாரியா அந்த இதுல போயிடுவார். இது யூதா கோத்திர பிதாக்கள் இதுல வரணும், இந்த லீனியேஜ்ல வரணும். அவமானத்தை சகிச்சு ஒரு சின்ன ஒரு எளிமையான, அந்த காலத்துல சொல்லுவாங்க, நாசரேத்து ஊரிலிருந்தும் ஒரு நன்மை வருமா வந்து பார் அப்படின்றான் நாட்டானிட்ட. யாரு ஒரு பையனை கண்டுபிடிச்சவன அவன் யார் சொன்னீங்களே? இல்லம்மா, நீங்க என்னுடைய லைன் ஆஃப் தாட்லயே வரல. நீங்க அந்திரேயா அவன் யாருக்கு சீஷனா இருந்தான்? முதல்ல யோவானோட ஃபாலோவர். அவர் சின்ன ஆளு. யோவான் பிரியன் பாம்பு குட்டிகளே, அவரு வாயிலே குழந்தாரு. அவர் எந்த அர்த்தமும் சொன்ன மாதிரி ஊருக்கள் நாட்கள் தான், ட்ரெஸ் தான், ஒட்டகமாயங்களை காட்டுத்தேனு சாப்பிட்டு கம்பீரமா நின்று ஆட்சி சாப்பிட்டாரு. அதான் அதுக்கே ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பசங்க கவனிச்சே வராங்க. இதோ வாட்டு குட்டின்னு சொன்னாங்க. கரெக்டா சொல்லிட்டான், ஐடென்டிஃபை பண்ணிட்டான். உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவா. சின்ன பையன் அந்திரேயா, என்னப்பா இவரு தானே நினைச்சிட்டு இருந்தோம் மேசியா. கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க தான், எதுவும் இடியில அப்படின்றோன்னா உடனே பண்ணிட்டான். அவர் ஸ்கிப் பண்ணிட்டான். அந்திரேயா உடனே ஸ்கிப் பண்ணிட்டு யார் பண்ணிட்டான்? போதே நீங்க 3வது அதிகாரத்துல இருந்து எங்க தங்குறீங்க? பார்ப்பாங்க. போய் தாங்கலாம், என்னத்தான் கண்டாலும் தெரியாது. நம்ம ஓடுறோம், காலையிலேயும் சொல்றேன், மகளே நம்ம அது ஓடுற மாதிரி மேசியாவை கண்டோம். யார்கிட்ட சொல்லலாம்? அப்படியா? அப்புறம் நாட்டான். அவங்க எல்லாம் மேசியாவுக்காக கொஞ்சம் வைராக்கியமா நிக்கிற ஆட்கள். வந்து பார், இதிலும் பெரிய அளவில் காண்பாயின்னு சொல்லிப்பாங்க. சோ இதை யாருக்கு சொல்லாம பாலசிங்கம். அல்லேலூயா. இப்ப யார் பாலசிங்கம்? யார் பாலசிங்கம்? இப்ப கூட டவுட்டு. பாலசிங்கம் இப்பயா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. பாலசிங்கம் யாரு இப்ப? யூத ராஜசிங்க யாரு இப்ப? அப்பா, இவ்வளவு தூரம் வர வேண்டியிருக்கா? பாலசிங்க யாரு? 33 வயசுக்குங்க. குதிரை ஓடுற மாதிரி ஓடுற வயசு அவருக்கு. 3 வருஷம் ஓடியே முடிச்சிட்டா இருக்காது. பாலசிங்கம். அல்லேலூயா. அந்த பாலசிங்கம் வர்றதுக்கு ஒரு சிறிய சின்ன பொண்ணு தானே, எவ்வளவு ஒழுக்கமா இருந்திருப்பாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாசரேத்து ஊர்ல இருந்து ஒரு நன்மை வரலாம். நாட்டான்கள் கேட்கிறான், நடக்குமா இது? எப்பா இது அடுக்குமா? சாதாரணமா சொன்னா நம்ம ஊருக்கு படம் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்லணும்னா பாம்பே ரெட் லைட் ஏரியா, அப்படிதான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு இடத்துலதான் யார் வாழ்ந்தா? மரியா, மேரி தன்னை பரிசுத்தமாக மேசியா வருக காத்திருந்த பெண்கள் அவங்க ஓகே. ஆனா அவன் வாழ்ந்த இடம் என்னது? அந்த சாக்கடையில சேத்துல பூத்த செந்தாமரம் சொல்றோம்ல, அந்த மாதிரி கடவுளுக்காக பரிசுத்தமா வாழ்ந்த ஒரு மகள். அவள்கிட்ட தான் யார் யார் தெரிஞ்சுக்கிறாங்க? அந்த சின்ன மகளை அந்த ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறாங்க. அல்லேலூயா. எவ்வளவு அவமானத்தை சகிச்சு உன் ஆத்மாவே ஒரு பட்டம் எவ்வளோ காரியங்கள் கடைசியில் அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆக இந்த பாலசிங்கம், யூத ராஜசிங்கம் வந்துட்டார். அந்த சின்னதுல இருந்து வந்துட்டார். வந்து மடங்கி படுத்தார். எங்க படுத்தாரு? சிலுவையில். அப்பா, வாயிலிருந்து வரமாட்டேங்குது, ஆனா மனசுக்குள்ளே சொல்லிட்டாங்க, நான் பார்த்துட்டேன். அல்லேலூயா. இந்த பாலசிங்கம் எங்க படுத்துச்சு? சிலுவையில மடங்கி. நான் சொல்றேன்,
இது நம்ம கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு நேரம். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு இந்த தேவன் எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள், இதுல பயன்படுத்தின பாத்திரங்கள் பெருசு பெருசா நம்பினாரு. எல்லாரும் காலம் இருக்காங்க, பெருசு பெருசா நம்பினாரு. சீரியா தேசத்து தளபதி என்ன சொல்றான்? இந்த தேவன் தான் அறிக்கைட்டானா, இந்த தேவன் தான் எல்லா தேவர்களிலும் பெரிய தேவன். அல்லேலூயா. சீரியா தேசம். காரணம் யாரு? ஊர் பேர் தெரியாத ஒரு பொருள், ஊர் பேர் தெரியாத ஒரு பொருள். இன்னைக்கு பேர் புகழ் இல்லைன்னா ஊழியம் இல்லை. என் பேரை போடலன்னா நோட்டீஸ் இல்லை, ஊழியத்துக்கு வரமாட்டேன். ஐயா என் பேரை அனௌன்ஸ் பண்ணல, நோ. ஆனா ஒரு சின்ன பொருள் இருக்குமா, அந்த தேசமே அவனை உயர்த்தி பிடிச்சு. ஒரு ஊழியம் செஞ்சு எத்தனை பேர் செஞ்சிருக்க முடியும்? ஆனா அனௌன்ஸ் பண்ற ஆள் யாரு? தேசத்தினுடைய நெக்ஸ்ட் இன் கமாண்ட், நெக்ஸ்ட் இன் கமாண்ட் சீரியா தேசத்து அவனை பற்றி ஆண்டவரே சொல்றார். எல்லாருக்கும் அது நடந்துருமா? எல்லாருக்கும் அது நடந்துருமா? எல்லாருக்கும் நடந்துருமா? நடக்குமா நடக்காது? அதே சொல்லுங்க. ஆண்டவரே சொல்றார் பாருங்க, லூக்கா 4:27 எடுத்தவங்க யாராவது கிடக்கலாம். அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே இருந்தார்கள். ஆயினும் சிரியா தேசத்து நாகமானே அல்லாமல் வேறு ஒருவரும் சுத்தமாக்கப்படவில்லை. அல்லேலூயா. அப்படின்னா அவன் சுத்தமாக்கப்பட்டது எதனால? அது சின்ன பொருளால. அல்லேலூயா. சரி, இப்ப சொல்றேன், இந்த சின்னவன் யாரு, இந்த சிறியவன் யாரு? ஏற்கனவே ஒண்ணு சொல்லிட்டேன், அது யாரு? நீங்களும். அதுக்கு மேல போய் ஒண்ணு சொல்லணும்னா, சின்னவன் 1000 சிறியவன் 1000. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் போவேன், நான் போகலன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. நான் போனா உங்களுக்கு யார் சொன்னது? மடங்கிப்படுத்த இயேசு கிறிஸ்து அது சொல்லக்கூடாது. நம்ம பிரசங்கத்துக்கு வந்து பாலசிங்கம் சொல்லுச்சு, நான் போவேன், நான் போனதான் என்ன ஆகும் உங்களுக்கு? அவர் எப்படி வந்தாரு? அவர் எப்படி வந்தாரு? ஊழியம் கொல்லும்படியாக அல்ல, ஊழியம். பெத்தேல், நீ சின்னவன், சிறியவன், பலத்த ஜாதி. அல்லேலூயா. நீ சின்னவன், சிறியவன், பலத்த ஜாதியா. நீ யாரு? முதல் பிரசங்கத்துல கேட்டோம், நீ யாரு? நீ யாரு? அல்லேலூயா. நீ யாரு? நீ யாரு? நீ மனவாட்டி இல்லையா? உங்களுடைய பொறுப்பும் அதிகம் எங்க? சபைக்கு. சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும்.
சின்னவனா இருக்கலாம், சிறியவனா இருக்கலாம். அவனை பலத்த ஜாதியாவது உறுதிப்படுத்துகிறது. நீ மனவாழ்க்கையா இருக்கீங்க. நீ மனவாழ்க்கையா இருக்கும்போதும் ஒரு அலங்கரிக்கப்படுவார். மெல்லிய வஸ்திரம் வளர்த்தி இருக்கும். தேவனுடைய சாயம் நோக்கி. அல்லேலூயா. நேரம் முடியும் போது நான் நிறைய போகலான்னு பார்த்தேன். நேரம் முடியிருந்தாலும் நான் இதோட நிறுத்துகிறேன். மனவாழ்க்கையோட ஒரு சும்மா பொண்ணு பார்த்து நிச்சயம் இருக்கு அப்படிலாம் விட்டு போறாங்க. கண்டித்து உணர்த்துகிறார். அவர் சபையில வச்சு, சபையில சும்மா இல்லை, சபையில வச்சு என்னை கண்டித்து உணர்த்தும்படியாக நம்மளை வழி நடத்த முடியும். சபை கொள்ளுவதிலே விட்டு விடாதீங்க. சும்மா சொல்ல, சும்மா சொல்ல, சும்மா சிலுவையில் ஒரு மடங்கி படுத்துங்க. இவ்வளவு வேதனை அது போல சராசரத்தை படிச்ச ஆண்டவன் உங்களுக்காக எனக்காக அந்த வாலிப வயசுல மடங்கி படுத்து உங்களையும் உங்களையும் வச்சுட்டு படியாக ரொம்ப யோசனை. அந்த சின்ன குழந்தை யாருங்க? சபை. அந்த அபிஷா யார் தெரியுமா? சபை. அந்த ரூத் யார் தெரியுமா? சபை. இந்த தாமார் யார் தெரியுமா? பாத்திரங்கள் எப்படிமா இருக்கும்? சபை. இப்ப யோசிச்சு பார்ப்போம். நம்ம ஆண்டவருக்கு மனவாட்டி தேவை. இவ்வளவு பாடுமே இவ்வளவு பிளானும் போடுறது எதுக்காக? சபைக்காக. அதனால நீங்களும் நானும் இன்னைக்கு ஒரு உத்தரவாதத்தோடு இருக்கிறோம். ஆவிக்குரிய நிலைமையில நம்ம கடந்து வருவோம். இந்த சின்னவன் இந்த சிறியவன் பலத்த ஜாதி ஆகும். இவள் அந்த வேலைக்கார பொண்ணுக்கு பேர் ஊரே கிடையாது. பலத்த ஜாதி உண்டாகிறதுக்கு அவர் காரணம். ஆவிக்குரிய சில பேருக்கு அன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு கூட்டம் இருக்குது. இல்லைன்னா தவறு. 144,000 பேர்ன்றது இஸ்ரவேலுக்கு வந்ததுக்கு வெரிஃபிகேஷன் பிரகாரம். ஆயிரமான கூட்டங்கள் பரலோகத்துல தரிசனமா அவர் பார்க்கிறார். ஏன் இந்த சின்னவங்க, இந்த சிறியவங்க, அது வரப்போற காரியம். அந்த சின்னது சிறியதுல நம்ம இருப்போமா? அல்லேலூயா. அந்த சின்னது சிறியதுல நம்ம இருப்போமா? இருப்போமா? சொல்லுங்க. நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட தருணத்துல யோவான் 2வது அதிகாரம் 8வது வசனம் யாராவது 2 யோவான் 8வது அதிகாரம் ஒரு அதிகாரம் தானே. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அல்லேலூயா. இது யாருக்கு? இது யாருக்கு? சபைக்கு. இது யாருக்கு? மனவாட்டிக்கு. முதல் வசனம் படிங்க. அதுலயே நமக்குள் நிலைத்திருக்கிறதும் என்றென்றும் நம்மோடு இருக்கிறதும் அண்டர்லைன். சத்தியத்தின்படி நேசித்து இருக்கிறவள் யாரு? அடுத்த வசனம் படிங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய. அம்மாளுக்கும். அம்மாள் யாரு? அங்க ஒரு மூத்த அம்மா, அவங்க நடத்துற சபை. ஆனா அது யாரு? ஒரு மனவாட்டி. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தபடியா 8வது வசனம். உங்கள் செய்கைகளின் பலன் இழந்து போகாத பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கை எப்படி? 9வது வசனம்.
நிலைத்திராமல் கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் தேவனை உடையவன் அல்ல. அல்ல. ம். கிறிஸ்துவின் உபதேசத்தில் ஆ, நிலைத்திருக்கிறவனோ ஆ. பிதாவையும் குமாரனையும் உடையவன். அல்லேலூயா. கிறிஸ்துவின் உபதேசத்துல இந்த சின்ன சிறிய பாத்திரங்கள் எல்லாம் இந்த கிறிஸ்துவுக்காக நின்று உபதேசத்துல நின்றதுனால அவர்களெல்லாம் பரிபூரண பலனை பெற்றார்கள். நீங்களும் நானும் நம்ம பார்த்த எல்லா பாத்திரமும் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அவர்கள் பலத்த ஜாதியாக யார் இன்றைக்கு அதே லைன் கடைசியா வந்த யூத ராஜசிங்கத்தின் மூலமாக நம்ம ஆபிரகாம் சந்ததி இஸ்ரவேலராய் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இன்றைக்கு நான் இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன பாத்திரங்களா இருக்கலாம், சின்ன சின்ன பொசிஷன்ஸ்ல இருக்கலாம். நம்ம கூட்டா அந்த சபையில வெத்தேல் இண்டிவிஜுவலா நம்மள ஒரு பொருட்டுன்னு என்றதுக்கு உலகத்துல ஆட்கள் ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஒருவேளை இன்னைக்கு நான் ஒரு இடத்துல வேலை செய்யறேன் அப்படின்னு, ஆனா என்னுடைய ஆரம்பம் ஆக்கமான யாருன்னே தெரியாத ஒரு ஆள். அப்படித்தான் நம்ம ஒருத்தரையும் ஆண்டவர் அற்பமான ஆரம்பத்திலிருந்து கொண்டு வந்து கல்வி சுத்திகரிச்சு அவரோட பிளான்ல கொண்டாந்து சபையில உட்கார வச்சு இப்ப மனவாட்டியா அலங்கரிச்சு வச்சிருக்காங்களா அந்த பூரண செய்கையில பூரண பலனை அடையும் முடியா. பூரணம் எது? அதுக்கு நம்ம கிறிஸ்துவனுடைய உபதேசத்துல இருக்க வேண்டியது மிக அவசியம். அது மாத்திரம் இல்லை, செய்கை இருக்கு. இந்த பாத்திரத்துல எல்லாத்துலயும் என்ன இருந்துச்சு? ஒரு செய்கை இருந்துச்சு. அவங்க அவமானப்படல, மரியாதை அவமானப்படல, தேவனுடைய திட்டத்தை சகிச்சார், ஏற்றுக்கிட்டார். இல்ல கோவாஸ் எல்லாருமே அவங்க சூழ்நிலை அவங்கள ஆண்டவர் தெரிந்து கொண்ட விதத்தில் அவர்கள் உண்மையும் உத்தமமா இருந்தார். அவங்க விசுவாசிச்சாங்க, தன்னுடைய வார்த்தையை நம்பினார், செய்தார். பூரண பலனை அவர் என்ன பண்ணாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் சின்னவன் 1000 சிறியவன் நம்புறீங்களா? நம்புறீங்களா? நீங்களும் நானும் சிறியவங்களா இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம். ஆனால் நம்ம எப்படி அவர் வரும் நாள்ல அவரை சந்திக்க போகும்போது நாம் என்ன பண்ணுவோம்? ஒரு கூட்டம் சபையார் ஆரவாரத்தோடு அவரும் வருவாரு, நம்மளும் போய் சேரும். ஆனா பூர்ண பலமைப்பதற்குரிய செய்கை நம்மளோட உன்னை போல இல்ல. நம்மளுக்கு கிடைக்கிற உண்மையான பக்தி என்ன தெரியுமா? நம்ம பைபிள் படிக்கிறோம், வாசம் பண்றோம், ஜோம் பண்றோம், ஒரே ஒரு வாசத்தை மட்டும் நம்ம படிச்சு நம்ம முடிச்சிடலாம். யாருக்கும் ஒரு கடைசி வருஷம் படிங்க. திக்கற்ற பிள்ளைகளை அவர்களை விசாரிக்கிறது உலகத்தால் அடைக்காதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறவர்களை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, எப்படி பெரிய பொசிஷன் சின்ன பொசிஷன், நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரணத்துல உங்களுடைய வறுமையில கஷ்டத்துல இருக்கு, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நீ கொடுக்குற ஒரு குடி சோறு உங்களுடைய பக்தி உறுதியாக அதான் சுத்தமான அதெல்லாம் கரெக்ட். நம்ம என்ன செய்யணும்? சொந்த குமாரனையே நமக்கு கொடுத்தாரு இல்லையா? இதுதான் நம்ம அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ராஜ்யத்தை கட்டுவோம். அந்த சின்ன பிள்ளைய போல ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு சின்ன பிள்ளை தன்னுடைய எஜமானிட்ட போய் அவர் தேசத்துக்கு கடவுளை சொல்லி
லாபத்தை பயக்கலாம். அவருடைய வார்த்தையின் படியே அந்த ஒரு சுத்தத்தை பெற்றுக்கலாம். இப்படித்தான் உங்களை ஆண்டவர் எங்க வச்சிருக்காருன்னு உங்க வீட்டுக்குள்ளேயே அந்த காரியம் தேவைப்படலாம். ஒரு வேலை ஸ்தலத்துல அந்த காரியம் தேவைப்படலாம். சமுதாயத்துல தேவைப்படலாம். ஆனா அந்த இடத்துல யோவான் சொன்ன அந்த அம்மாளை போல நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது அவசியம். இல்லைன்னா பூரண பலன் நம்மளுக்கு அதை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கு. வாரம் அந்த சொன்னாரு, எவனிடத்துல அதிகமாய் கொடுக்க போகுது அவனிடத்துல அதிகமாய் கேட்கிறார். சத்தியத்தை கேட்கிறவங்களாக மாத்திரம் அல்ல, அது செய்களாக நம்ம இருக்கோம். நம்மளுக்கு கொடுக்குறது ஒருவேளை நீங்க சொல்றீங்களா, நான் போய் எப்படி சொல்றது, நான் போய் என்ன செய்யறது? சில பொருளாளர் பணத்தால் நம்ம தாங்கிடலாம். அது ஒரு வகையான ஊழியம். என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, நான் என்ன செய்யறது, நான் எப்படி போறது, இல்லை எனக்கு சூழ்நிலை சரியில்லையே, எனக்கு வயதாயிடுச்சு, இதெல்லாம் எத்தனையோ காரணங்கள் உண்டு நம்மளுக்கு. ஆனா 2 விதமா நம்ம ஆண்டவருக்கு செய்யலாம். பூரண செய்கை, நம்முடைய செய்கையை 2 விதமா செய்யலாம். ஒண்ணு, நம்ம கடந்து போய் நம்மளுக்கு ஆண்டு கொடுக்குற தருணத்துல, பலத்துல, பணத்துல, வசதியில அது இல்லையா, என்னால ஒண்ணுமே முடியல, நான் உட்கார்ந்த இடத்துல அவர் அனுப்புவார். அல்லேலூயா, அவர் அனுப்புவார். வெப்பாப்பட்டினத்துல அவன் பண்ணிட்டு இருந்தான். ஆனா என்ன பண்ணாரு, அவனுக்கு போய் சொல்றதுக்கு ஆளு கிடையாது. ஆண்டவர் அனுப்புறாரு. ரொம்ப பார்த்து அந்த மாதிரி உங்களை தேடி ஊழியம். ஆனா காரியம் என்ன, நீங்க ஊழியம் அந்த தோட்டக்காரன போக, அந்த சிறு பண்ண போக, இல்ல அந்திரேயாவை போல கண்டுபிடிச்சு கொடுத்தான் இல்லையா? சின்ன பையனை கண்டுபிடிச்சு கொடுத்தான். 5000 பேர் போதிச்சாங்க. ஏன்? அந்த கண்டுபிடிக்கிற பாத்திரமா யாரு இருந்தது? அந்திரேயா கிட்ட இல்ல, அப்போ மீன் கிடையாது. ஆனா அவன் கண்டுபிடிச்சான். அந்த நிலைமையில இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? பெரிய காரியங்கள் செய்யலாம். சோமண்ணா என்னுடைய ஒரு சாட்சி உண்டு. அதை நான் இப்போ எனக்கு டைம் முடிஞ்சிச்சு. இன்னொரு பிரசங்கத்தை நான் சொல்றேன். இந்த கொடுக்கறதுல தேவன் யாருக்கு என்ன இல்லை கடனாக, நீ கொடுத்துட்டவர் தான் போயிடுவாரா, திரும்ப கொடுக்கலாம். அல்லேலூயா. அந்த நிலையில நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். அந்த சிறு பொண்ணை போல ஒரு சிறிய சபையா, சிறியவனா சின்னவனா நம்ம இங்க அமர்ந்திருக்கிறோம். நம்மள ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மளை கொண்டு பலத்த காரியங்களை செய்வதற்கு தேவன் திட்டம் வச்சிருக்கிறார். அதுதான் கரியப்பா. நம்மை கொண்டு சின்னவன் 1000, சிறியவன் பலத்த சாதியம். அல்லேலூயா. அந்த சின்னவன் வேற யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். பெத்தேல் சபை தான், பெத்தேல் சபை. ஆகினால அந்த நிலைமையில நாம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தருணங்களை பூரண பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக, உபயோகப்படுத்தும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு கூட சொல்கிறேன். இந்த நாளில் நீர் எங்களோடு பேசி இருக்கிறீங்க. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை நாங்கள் பார்க்கிறோம். சின்னவனாயிரம் சிறியவன் பலத்தை சாத்துமான்னு சொன்னீங்க. அந்நிய கண்கள் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய கண்களே காணும்படியா உம்முடைய செய்கைகள் வல்லமையா எங்களிடத்திலிருந்து புறப்படும்படியா நன்மையான நாட்களை நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தான் சபையை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீங்க எப்படி செய்வீங்களோ எங்களுக்கு தெரியாதப்பா, ஆனா நீங்க செய்வீங்க. நாங்க பலத்த ஜாதியா பலத்த காரியங்களை செய்வோம். அப்படியாய் செய்வதற்கு உடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறப்பா. நீங்க பேசியிருக்கிறீங்கப்பா. உங்களுடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையில விழாதாங்க. 30, 100, 60 பலன் கொடுக்க கத்த நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். எதிரடையாய் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க அகற்றுகிறாங்க. பிசாசின் தந்திரங்களை நீங்க அகற்றுகிறாங்க. பிசாசுக்கு எந்த விதத்தில் நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு, சபை இடம் கொடுக்காதபடிக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. வேலை அடைங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க.
பூர்ண நன்மையினால் ஆசீர்வாதத்தால் நம்ம பிள்ளைகளை நிரப்பி அனுப்புங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் பெயரில் சொன்ன நல்ல தகப்பனே. ஆமென்.